ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம தொடர்ந்து சில வாரங்களாக இஸ்ரவேல் தேசத்தினுடைய எழுப்புதலை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். தியானித்துன்னு சொல்றதை விட ஆராய்ந்து பார்த்து வருகிறோம் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளிட வேதத்திலே வாக்கு பண்ணி இருக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமான காரியம். கடைசி காலத்தில் வருகிற எழுப்புதல் 3 பிரிவுகளாக அந்த எழுப்புதல் வரும் என்று நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம். அதில் முதல் வகை எழுப்புதல் ஆரம்பிக்கிற இடம். எழுப்புதல் இந்த முறை கடைசி கால எழுப்புதல் என்பது இந்திய தேசத்தில், அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து அது புறப்படும். அப்புறம் அப்படியே வட இந்தியாவுக்குள்ளே போய் அதற்கு பிறகு இந்திய வம்சாவளியினர் குடியிருக்கிற பல தேசங்களுக்குள்ளும் அது எடுத்து செல்லப்பட்டு அந்த தேசத்தில் இருக்கிறவர்களை இந்த எழுப்புதல் பற்றி பிடித்து ஒரு உலக எழுப்புதலாக பல தேசங்களுக்குள்ளே இந்த எழுப்புதல் தீவிரமாய் பரவும். அதனுடைய 3வது கட்ட எழுப்புதல் என்னன்னு கேட்டால் இஸ்ரவேலர்களின் எழுப்புதல். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி பல வருடங்களுக்கு முன்பாக அல்லது இதற்கு முந்தின தலைமுறையில் இருந்த ஊழியர்கள் கூட இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று தான் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் சில வருடங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தி சொல்லி இஸ்ரவேல் தேசத்தாருக்கு ஒரு ரட்சிப்பை கடைசி காலத்தில் வைத்திருப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். ரோமர்களின் நிருபம் 11வது அதிகாரம் 25 28 வரைக்கும் உண்டான வசனங்களில் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதெல்லாம் நம்ம ஆழமாக தியானம் செய்தோம். அதில் வேதம் சொல்லுது 26வது வசனம், இந்த பிரகாரம் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தைகளை வச்சு பார்த்தா இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது கர்த்தருடைய மனதில் இருக்கிற ஒரு எழுப்புதல் திட்டம். இது கடைசி காலத்தில் நிறைவேறும். இதை பற்றியெல்லாம் நம்ம விளக்கமாக வாசிச்சிருக்கிறோம், நம்ம தியானிச்சிருக்கிறோம், ஆராய்ந்திருக்கிறோம். யூதர்களிடத்திலே இந்த எழுப்புதல் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், முதல்ல ரட்சிப்பு என்பது யூதர்கள் வழியாகத்தான் உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் யூதர்களுக்கு வருகிற ரட்சிப்பு என்பது புறஜாதிகள் மூலமாக வருகிறது. யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தில் இயேசு இப்படி சொன்னார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையில் மாத்திரம் அல்ல, எருசலேமில் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்றார். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாக வருகிறது. உலகம் முழுவதற்குமே ரட்சிப்பு என்பது யூதர்கள் வழியாக. கர்த்தர் எதை மையப்படுத்தி சொல்றார்னா, இந்த யூத குலத்துல தான் இயேசு பிறந்து அவர் மூலமாகத்தான் இந்த ரட்சிப்பு உலகம் முழுவதும் வியாபித்தது. அப்போ இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லுது? இயேசு யூத குலத்துல வந்ததுனால ரட்சிப்பு யூதர் வழியாக வந்தது என்பது உண்மைதான். ஆனால் இந்த யூதர்களுக்கு ரட்சிப்பு எங்கிருந்து வருமா? ரோமர்களின் நிருபம் 11வது அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்களை சொல்லும்போது, ஆதலால் நீங்கள், இந்த நிருபத்தை புறஜாதியினருக்கு எழுதுகிறார், ஆதலால் நீங்கள் முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாம, அவர்கள்னா யாரு? யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறதை போல அவங்க கீழ்ப்படியாமல் இருந்ததுனால தான் இந்த ரட்சிப்பு உலகம் முழுவதற்கும் அது பரவியது, புறஜாதிகளுக்குள்ளே பலமாய் கிரியை செய்தது. இப்போ அவர் சொல்றாரு, உங்களுடைய கீழ்ப்படியாமை, அதுல யூதர்களுடைய அல்லது இஸ்ரவேலருடைய கீழ்ப்படியாமையினாலே நமக்கு ரட்சிப்பு வந்ததை போல அவர்களும், அதாவது இஸ்ரவேலர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே, நமக்கு கிடைத்த இரக்கம் என்றால் என்னன்னா, ரட்சிப்பு தான் ஒரு பெரிய இரக்கம், தேவனுடைய இரக்கம். அந்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். அப்ப உங்க மூலமா தான்
ரட்சிப்பு என்பது யூதர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இதில் அவர் சொல்லும்போது இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம நல்லா யோசித்து பார்த்தா இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்ல, முழு இஸ்ரவேலர்கள் அல்ல. இதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். இஸ்ரவேல் என்பது 12 கோத்திரங்கள் உள்ளடக்கின ஒரு இனம். அதில் 12 கோத்திரம் இருக்கிறாங்க. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்திரமாக இருக்கிறாங்க. இவர்கள் ஒரே அரசாளுமையா ராஜ்யமாக சவுல் காலத்திலையும் அதற்கு பிறகு தாவீதுடைய ஆட்சி காலத்திலையும் சாலமன் மன்னருடைய ஆட்சி காலத்திலும் இவர்கள் 12 கோத்திரமும் ஒரே தேசமா இருந்தாங்க. சாலமன் மன்னருக்கு பிறகு இந்த தேசம் 2ஆக உடைந்தது. 10 கோத்திரத்தை சேர்ந்தவங்க இஸ்ரவேல் என்று தங்களை அழைத்து கொண்டார்கள். மீதி இருக்கிற 2 கோத்திரம், யூத கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும், இந்த 2 கோத்திரம் ஒன்னா சேர்ந்து யூதா என்று தங்களை அழைத்து கொண்டார்கள். அப்ப தேசம் 2ஆ பிரிஞ்சு போச்சு. இந்த தேசம் 2இன் மேலும் கிட்டத்தட்ட சம காலங்களில் அந்நியர்கள் படையெடுத்து வந்து இந்த தேசத்தை பிடிச்சு அதில் இருக்கிற ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டார்கள். யூத தேசத்தை கல்தேயா என்கிற பாபிலோனிய மன்னனாகிய நெபுகாத் நேச்சார் அவர் வந்து படையெடுத்து பிடித்து அங்கிருந்த ஞானவான்கள், விசேஷமானவங்க, வியாபாரிகள், பணக்காரர்கள் இவங்களெல்லாம் சிறை பிடித்து அடிமைகளாக தன் நாட்டுக்கு, தன்னுடைய கல்தேய நாட்டுக்கு கொண்டு போய்விட்டார். அதுக்கு பிறகு 70 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் மறுபடியும் தங்கள் சொந்த தேசத்துக்கு வந்தாங்க. யாரு? யூத தேசத்துக்கு. யூதர்களும் பென்யமீனர்களும். அவங்க வந்தபோது அந்த தேசத்தை அவர்கள் ஆளுமை செய்யலை, அந்நியர்களுடைய ஆட்சியில தான் அவர்களுடைய வாழ்க்கை அங்கே நகர்ந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிரேக்க மன்னர்கள் வந்தாங்க. அதற்கு பிறகு ரோமர்கள் வந்தாங்க. இயேசு வரும்போது கூட யூதா என்பது யூதர்களுக்கு சொந்தமாக இருக்கல. அதே சமயம் கல்தேய மன்னராகிய நெபுகாத் நேச்சார் படையெடுப்பதற்கு முன்னால அசீரிய தேசத்து ராஜா சல்மனாசார் என்பவர் இஸ்ரவேலுடைய 10 கோத்திரங்கள் மேல படையெடுத்து 10 கோத்திரத்தில் இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாரையும் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார் தன்னுடைய நாட்டுக்கு. அங்க போய் எப்படி எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்கள் அடிமைகளா வச்சிருந்தாங்களோ அது மாதிரி தன்னுடைய தேசத்திலே குடியமர்த்தி அவர்களுக்கு அடிமை வேலைகளை கொடுத்து அவங்கள உள்ள வச்சிருந்தான். அதற்கு பிறகு அவர்கள் என்ன ஆனார்கள் என்ற சரித்திரம் நமக்கு சொல்லப்படவில்லை. அவங்க காணாம போயிட்டாங்க. சரித்திரத்திலே இந்த 10 கோத்திரங்களை காணாமல் போன இனம் என்று சொல்லுவாங்க. காணாமல் போன இனத்துல 10 கோத்திரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எங்கெங்கோ சூழ்நிலைகள் காரணமாக, அதற்கு பிறகு வருகிற ராஜ்யங்கள், ராஜாக்கள், அவங்களுடைய காலத்துல அவங்க அப்படியே மைக்ரேட் ஆகி சுற்றுப்புறங்கள்ல இருக்கிற பல தேசங்கள்ல போய் குடியேறி அங்கிருக்கிற கலாச்சாரத்தை தழுவிக்கொண்டு அந்த ஜனங்களோட சம்பந்தம் கலந்து தங்களுடைய அடையாளத்தை இழந்து காணப்படாமலே போய்விட்டார்கள். கொஞ்சம் பேர் மாத்திரம், வயசானவங்க, எந்த வேலைக்கும் லாயக்கில்லாதவங்க, தகுதி இல்லாதவங்க, ரொம்ப ஏழைகள், நிலங்கூட இல்லாதவங்க, இந்த மாதிரி ஆட்களை இஸ்ரவேல் தேசத்திலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அவர்கள் அங்கிருந்த மற்றவர்களோட சம்பந்தம் கலந்து அங்கே சமாரியர் என்ற ஒரு புது இனம் உண்டானது. யூதர்கள் இந்த சமாரியர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சமாரியர்களை அவங்க தொடக்கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்களை புறஜாதிகளை போல வைத்திருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க. புற இனத்தாரோட சம்பந்தம் கலந்து விட்டார்கள். அதனால அவர்களை இஸ்ரவேல் இனம் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அவங்கள ஒதுக்கிட்டாங்க. அவர்களுக்கு பேர் சமாரியர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 10 கோத்திரம் காணாம போயிட்டாங்க. வேதம் இங்கே நமக்கு ரோமர் 11:26 சொல்லும்போது யூதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் சொல்லல, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்த எல்லா கோத்திரத்தாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது அதனுடைய பொருள். அப்ப அதே மாதிரி இப்பதான் அந்த 10 கோத்திரங்கள் காணாம போயிருக்காங்களே, இவர்கள் மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டு தேசத்திலே கொண்டு வந்து சேர்க்கப்படுவது நடக்கக்கூடிய காரியமா என்று கேட்டால், உலகப்பூர்வமா அல்லது விஞ்ஞானபூர்வமா
சரித்திரபூர்வமாக சொன்னால் அது நடக்க முடியாத காரியம்தான். அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அவர்களுக்கே அவர்கள் தாங்கள் யார் என்பது அடையாளத்தை இழந்து போய் அவர்களுக்கே தாங்கள் யார் என்பது தெரியாது. எங்கிருந்து வந்தீங்க, என்ன கோத்திரம் தெரியாது. பல பல 100 வருடங்கள் தாண்டி இன்னைக்கு அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன மாதிரி நிலையில் இருக்கிறாங்க, சமுதாயத்தில் அவருடைய வாழ்க்கை முறை என்ன, எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க, எந்த கடவுளை ஆராதிக்கிறாங்க தெரியாது நமக்கு. அவர்கள் யூதர்களைப் போல வைராக்கியமாக எந்த சூழ்நிலை சிதறி போனால் கூட நாங்கள் எங்களுடைய தேவனையும் எங்கள் பாரம்பரியத்தையும் விட்டு விலக மாட்டோம் என்று வைராக்கியம் பாராட்டவில்லை. ஏதோ வாழ்ந்தால் போதும்னு போய் காணாமல் போயிட்டாங்க. அவர்களை மறுபடியும் கூட்டி சேர்ப்பது சரித்திரபூர்வமாக மனுஷீகமாக சிந்திச்சு பார்த்தா அது முடியாது. ஆனால் மனுஷரால் கூடாததுதான் தேவனால் கூடும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர்களை நான் மறுபடியும் அவர்கள் கலந்திருக்கிற இனங்களிலிருந்து பிரித்து அவருடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் பல தீர்க்கதரிசிகள் மூலம் வாக்கு பண்ணியிருக்கிறார். பல பெரிய தீர்க்கதரிசிகள் இதை குறித்து நிறைய காரியங்களை தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார்கள். ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை போன வாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் இவர்கள் இஸ்ரவேல் இனங்களை கூட்டிச் சேர்ப்பதை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்களை வாசித்து பார்த்தோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் சொன்ன இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிச் சேர்ப்பேன் என்ற தீர்க்க தரிசனங்களை வாசித்து பார்த்தோம். ஏன் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் சொல்றத வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மொத்தத்தில் கண்டென்ட் ஒன்று தானுங்க. காணாமல் போன இனங்களை கர்த்தர் மறுபடியும் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவார், அவ்வளோதானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு தீர்க்கதரிசி இந்த விஷயத்தை சொன்ன காரியத்தில் மேலதிகமாய் ஒவ்வொரு தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா தான் நமக்கு முழு தகவல்கள் அவர்கள் எப்படி கொண்டு வரப்படுவார்கள் என்று நமக்கு விளங்கும். குறிப்பாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னா, அவர்கள் இப்போ எந்த தேசத்தில் இருக்கிறாங்க, எந்தெந்த தேசங்கள் வரைக்கும் சிதறி போயிருக்கிறார்கள் என்பது நாம் அறிய முடியாத ஒரு காரியம். ஆனால் தீர்க்கதரிசிகள் அவங்க எந்தெந்த இடத்துல சிதறி இருக்கிறாங்க என்கிற வார்த்தைகளை கூட, அந்த தேசத்தின் அடையாளங்களை கூட சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நான் எகிப்திலிருந்து அவர்களை அழைப்பேன், அசீரியாவிலிருந்து அழைப்பேன், இங்கிருந்து அழைப்பேன் என்று சொல்லும்போது இந்த இனம் அங்கு இருக்கிற இனத்தாரோட தான் கலந்திருக்கணும், அல்லது அங்கே தான் உள்ளே அவர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும் என்பதை நம்ம விளங்கி கொள்ள முடியும். ஒவ்வொரு தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனத்திலையும் வித்தியாசமான புதிய காரியங்கள், புது புது விசேஷங்கள், சில க்ளூன்னு சொல்கிறோம்ல, சில க்ளூ ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இவர் சொன்னதில் ஒன்று இருக்கும், இன்னொருவர் சொன்னதில் ஒன்று இருக்கும். ஏசாயா ஒரு க்ளூ கொடுத்துருப்பாரு, எரேமியா வேற ஒரு க்ளூ கொடுத்துருப்பாரு, எசேக்கியேல் வேற ஒன்று சொல்லியிருப்பார். அதனால தான் இந்த தீர்க்கதரிசிகள் இதை குறித்து சொன்ன எல்லாத்தையுமே நம்ம அப்படி ஒரு மேற்பார்வையாக, மேலோட்டமாக ஒரு பார்வை பார்த்து விட்டு நகர்கிறோம். நம்ம போன முறை சந்தித்து கொண்ட போது பெரிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் போன்றவர்கள் இஸ்ரவேல் ஜாதிகளை கர்த்தர் தங்கள் சொந்த தேசத்துக்கு கொண்டு வருகிற செய்தியை குறித்து நம்ம தியானிச்சு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சின்ன தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய மற்ற தீர்க்கதரிசிகள். சின்னவர் பெரியவர்னு ஒன்றும் இல்லை. நம்ம எதை வச்சு சின்ன தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்கிறோம்னா, நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொன்னவர்கள், வேதத்தில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளை பெரிய தீர்க்கதரிசிகள் என்றும், கொஞ்சமாக தீர்க்க தரிசனங்களை எழுதி வைத்திருக்கிறவர்களை சின்ன தீர்க்கதரிசி என்றும் நம்முடைய வசதிக்காக நம்ம அடையாளப்படுத்துகிறோம். மற்றபடி அதில் தீர்க்கதரிசிகளில் பெரியவன் சின்னவன் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சின்ன தீர்க்கதரிசிகள் மூலம் உரைக்கப்பட்ட இஸ்ரவேலர்களை நான் கூட்டிச் சேர்ப்பேன் என்ற வார்த்தைக்கு உண்டான தீர்க்க தரிசனங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, ஓசியா தீர்க்கதரிசி. ஓசியா இதை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனம் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களில் அடங்கியிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏனென்றால் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும்.
நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இப்போ உங்க கலந்து மறைந்து வேற இனங்களோட போய் அவங்க காணாமல் போயிட்டாங்களே, அப்ப இதுவரைக்கும் அவர்கள் இஸ்ரவேல் இனம் இல்லை என்றுதான் மற்றவர்கள் கருதுகிறார்கள். அவங்களுமே அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம யார் நமக்கே தெரியல, இந்த தேசத்துல பிறந்தோம், வளர்கிறோம், வாழ்கிறோம், நம்முடைய பூர்வீகம் பூர்வோத்திரம் என்ன அப்படிங்கலாம் நமக்கு தெரியலன்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்களும் இஸ்ரவேலர்கள் தான் என்று உங்களுக்கு சொல்லப்படும். அப்ப யாரோ வந்து இவர்களை அடையாளப்படுத்துவாங்க. நீங்கள் இஸ்ரவேலர்கள் தான் என்பதை அடையாளப்படுத்துவாங்க. அது யார் அப்படிங்கிறத நம்ம பின்னால பார்ப்போம். அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும், பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரெண்டா பிரிச்சு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பல இடங்கள்ல வேதத்துல வாசிக்கும் போது யூதாவையும் இஸ்ரவேலையும் ஒன்று என்றே நினைத்து கொண்டிருப்போம். இஸ்ரவேல் என்று சொல்லுகிற இடத்துக்கு பதில யூதர்கள் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். நானே பல செய்திகள்ல இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுவதற்கு பதில யூதர்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா உண்மையில யூதர்கள் என்பது ஒரு தனி இனம். மீதி 10 கோத்திரங்கள் 11 கோத்திரங்கள் இருக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு கோத்திரம், எல்லா கோத்திரம் சேர்ந்தது பேர் தான் இஸ்ரவேல். இப்ப ரெண்டா பிரிஞ்சிட்டாங்கல்ல. ஓசியா சொல்றாரு பாருங்க, அப்பொழுது யூதா புத்திரரும், தெற்கு தேசம் என்று சொல்லப்பட்ட யூத தேசத்தில் இருக்கிற யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும், பார்த்தீங்களா, மிச்சம் இருக்கிற 10 கோத்திரத்தாரும், இவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூட்டப்பட்டு, அப்ப இப்ப அவங்க இல்லையே, அவர்களை எப்படி கர்த்தர் கூட்டுவார்? ஓசியா இந்த அதிகாரத்தை எழுதும்போது அப்பவே அவர்கள் அந்நிய தேசங்கள் அடிமைப்பட்டு போய் காணாமல் போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் அவருக்கு சொல்றார், ஓசியா நான் சொல்றதை எழுது, இப்போ இருக்கிற யூத புத்திரரும் அதற்கு காணாமல் போன இஸ்ரவேல் புத்திரரும் அந்நாளிலே ஒன்றாக ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேலின் நாள் பெரிதாயிருக்கும். பார்த்தீங்களா? அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 10 கோத்திரத்தார் எப்படி வருவாங்க? இது மற்ற தீர்க்கதரிசிகள் சொல்லாத ஒரு செய்தி இதில் இருக்கு. என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரராகிய இந்த 10 கோத்திரத்தார் ஒன்னா சேர்ந்து தங்களுக்கு ஒரு அதிபதியை, ஒரு ராஜாவை ஏற்படுத்தி அவருடைய தலைமையில இங்க வருவாங்களாம். எப்படி அடிமைப்பட்டு போன 12 கோத்திரத்தாரும் எகிப்திலிருந்து ஒருவர் மூலம், மோசேயின் மூலம் அழைத்து வரப்பட்டார்களோ, அதே போல இந்த 10 கோத்திரமும் அசம்பிள் ஆகி, எங்க அசம்பிள் ஆவாங்க தெரியல. நம்ம நினைக்கிறோம் அந்தந்த கோத்திரங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்து இஸ்ரவேல் தேசத்துல குடியேறுவார்கள், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை நடந்தால் அப்படித்தான் நடக்க முடியும் என்று நம்ம யோசிப்போம். ஆனா வேதம் சொல்லுது அப்படி இல்லை. அவர்கள் தங்களுக்கென்று ஒரு அதிபதியை ஏற்படுத்துவாங்க. இது எங்கே நடக்கும்? அவர்கள் எங்கிருந்து அழைத்து வரப்படுவார்கள்? அவங்களுக்கு ஒரு ராஜா, அவர்களை நடத்துவதற்கு ஒரு அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவாங்க. எப்படி எகிப்திலிருந்து இவர்கள் புறப்பட்டு வந்தார்களோ தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவாங்க. அப்ப இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப ஆழமா நம்ம நிதானிச்சு பார்த்தா, இப்போ இஸ்ரவேல் என்ற அந்த 10 கோத்திரமும் பல தேசங்கள்ல சிதறி இருக்கிறாங்க. ஆக்சுவலா எழுதணும்னு சொன்னா தேசங்களிலிருந்து புறப்பட்டு வருவார்கள் தானே எழுதணும். அவர்கள் தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள் அப்படின்னா, இவர்கள் இஸ்ரவேல்ல வர்றதுக்கு முன்னால ஏதோ ஒரு தேசத்தை தங்களுக்கு மையமாக வைத்து 10 கோத்திரத்தாரும் அந்த இடத்துல கூட்டப்பட்டு அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி அந்த தேசத்திலிருந்து இஸ்ரேலுக்கு வருவாங்க என்பது நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. சும்மா நீங்க யோசிச்சு பார்த்தா பாருங்க, இப்ப இந்த இஸ்ரேல் கோத்திரத்தார், அதுல இருக்கக்கூடிய 10 கோத்திரம், ரூபன், காத்து, ஆசேர், நப்தலி, தானு, இப்படி நிறைய, இசக்கார், செபுலோன், இப்படி நிறைய 12 கோத்திரத்துல 10 பேர் இருக்காங்கல்ல. யூதர்கள் மாத்திரம்தான், யூதர்களும் பென்யமீனியர்களும் மாத்திரம்தான் இப்போ இருக்கிற இஸ்ரேல் இருக்கிறாங்க. மற்றவர்கள் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறாங்க. ஒருவர் ஸ்பெயின்ல இருக்கிறாரு, ஒருவேளை வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொருவர் அமெரிக்க தேசங்களின் ஓரங்கள்ல இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். இன்னொரு இனத்தார் இந்தியாவில் இருக்கிறாங்க. இப்படி வச்சுக்கோங்களேன்.
இவர்களை கர்த்தர் அந்தந்த தேசங்களிலிருந்து கொண்டு வருகிறாருன்னு சொன்னா அவர்கள் தேசங்களிலிருந்து புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லணும். ஆனால் இவர்கள் தேசங்களிலிருந்து புறப்பட்டு வந்தா இவர்களுக்கு ஒரு ராஜா இருக்க சாத்தியமில்லை. அப்போ இவங்களை ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் அசம்பிள் பண்ணி அங்கே அவர்களுக்கு ஒரு லீடரை கர்த்தர் மோசே ஏற்படுத்தினது போல ஏற்படுத்தி அவர் மூலம் அந்த தேசத்திலிருந்து இவர்கள் தங்களுடைய சுய தேசத்துக்கு புறப்பட்டு வருவார்கள் என்று கருதுவதற்கு இடம் இருக்குது. இப்போ இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. நான் சொல்ற அர்த்தம் மாதிரி உங்களுக்கு விளங்குகிறதா பார்க்கலாம். அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேலின் நாள் பெரிதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு அதிபதியினுடைய தலைமையில தங்களுடைய சொந்த தேசத்துக்கு அவர்கள் புறப்பட்டு வருவார்கள். இது ஓசியா சொல்லுகிற ஒரு காரியம். ஆமோஸ் தீர்க்கதரிசி என்ன சொல்றார் பார்க்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7 to 12 வரைக்கும் உண்டான வசனங்களில் அடங்கி இருக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரை போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எனக்கு யார் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா எத்தியோப்பியர் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்றேன். உங்களை பார்த்தா எனக்கு எத்தியோப்பியர் போல தெரிகிறது. ஒருவேளை அவனுடைய கலாச்சாரமா அல்லது அவருடைய நிறமா, அவர்கள் பேசுகிற காரியமா, அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதமா, ஏன் கர்த்தர் எத்தியோப்பியரை ஒப்பிட்டு பேசுகிறார்? ஒருவேளை எத்தியோப்பியாவில் போய் இவர்கள் அந்த தேசத்தாரோடு கொஞ்சம் பேர் கலந்திருக்கிறாங்களா? ஏன் உங்களை பார்த்தோன்னே எத்தியோப்பியர் போல தோன்றுகிறது? இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரை போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்தும் பெலிஸ்தரை கப்தோரில் இருந்தும் சீரியரை கீரிலிருந்தும் கொண்டு வரவில்லையோ? இந்த இடத்துல பாருங்க, ஒரு நல்ல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலர்களை கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தது நமக்கு தெரியும். கர்த்தர் தான் அவர்களை கொண்டு வந்தார். அவர்கள் அடிமைகளாக இருந்த 400 வருடம் அடிமையாக இருந்த இடத்துல மோசே என்ற ஒரு மனிதரை எழுப்பி அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை தேசத்துக்கு கொண்டு வந்து நாட்டினது கர்த்தர். இந்த சம்பவம் தான் நமக்கு தெரியும். கர்த்தர் இன்னொன்று சொல்றாரு பாருங்க. இப்போ சபிக்கப்பட்ட இனம் என்று சொல்லி எந்த பெலிஸ்தியர்களை நம்ம அழிக்கிறோமோ, எவர்களை நம்ம நினைக்கிறோமோ, யூதர்களின் சத்துரு என்று கருதுகிறோமோ, அந்த பெலிஸ்தியர்களை கூட கர்த்தர் அந்த கப்தோர் என்கிற இடத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். இஸ்ரவேலரை கொண்டு வந்த மாதிரி தான் பெலிஸ்தரை நான் தான் கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். சீரியர் பாருங்க, சீரியர்கள் இஸ்ரவேலருக்கு எதிராக வந்து அவர்களை பிடித்து ஆளுமை செய்தவர்கள். அவர்களை கூட நான் கீர் என்கிற இடத்திலிருந்து நான் கொண்டு வரவில்லையா என்று கேட்கிறார். அப்போ 3 எக்ஸோடஸ் நடந்திருக்கிறத கர்த்தர் இந்த இடத்துல சொல்றார். அவர்கள் இருந்த அந்த கப்தோரில் அவங்க எப்படி இருந்தாங்க தெரியாது, அவர்கள் அடிமையா இருந்தாங்களா, எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. அங்கிருந்து அவர்களை அழைத்து இப்போ இருக்கிற பெலிஸ்தியாவிலே அவங்களை குடி வைத்தது நான் தான். அதே மாதிரி சீரியரை கீர் என்கிற இடத்திலிருந்து கொண்டு வந்து சீரிய தேசத்தில் வைத்தது நான் தான் என்று கர்த்தர் ஒரு மேலதிகமா நம்ம அறிந்து கொள்ள ஒரு செய்தியை அங்கே சொல்லுகிறார். அது நமக்கு முக்கியம் இல்லை, இருந்தாலும் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதோ கர்த்தராகிய ஆண்டவருடைய கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடி அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அது என்ன? அவர் சொல்றார், யாக்கோபுடைய இனத்துல பாவமான இனம், அருவருப்பை செய்து மிஞ்சி மிஞ்சி போன இனத்தை நான் அழிப்பேன். யாக்கோபின் இனம்னா 12 கோத்திரம். நீங்க நல்லா கவனிச்சா தான் நான் சொல்ல வர்றது விளங்கும். 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்துல பாவமுள்ள கோத்திரத்தை, பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாய் என் கண்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடி அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன். யாக்கோபுடைய 12 கோத்திரத்தை முழுசு அழிக்க மாட்டேன். பாவமுள்ள ராஜ்யத்தை அழிப்பேன்னா என்ன அர்த்தம்? யாக்கோபின் கோத்திரத்தில் ஏதோ ஒன்றைத்தான்
கர்த்தர் பூமியில் இராதபடி முழுவதும் அழிக்கப் போகிறார். அவர்கள் பாவம் இருக்கலாம், அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, அந்த இனத்தையே கர்த்தர் எடுத்து போடுகிறார். அப்ப நான் யாக்கோபை முழுசும் அழிக்க மாட்டேன்னா கொஞ்சம் அழிப்பேன். அதுதான் அவர் சொல்றாரு, பாவமுள்ள ஏதோ ஒரு கோத்திரமோ 2 கோத்திரமோ கொஞ்சம் பேரை நான் அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி ஒருவேளை இன்னமும் நடந்திருக்குதா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 12 கோத்திரத்துல ஏதாவது அழிந்திருக்கிறதா அல்லது இன்னைக்கு வரைக்கும் இல்லாதபடிக்கு அந்த இனத்தின் பேர் முதற்கொண்டு இல்லாதபடி அற்று போயிருக்கிறதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அடுத்து சொல்றாரு, நீங்கள் சல்லடையினால் சலித்து அரிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளிலிருந்தும் சலித்து அரிக்கும்படி நான் கட்டளையிடுவேன். கலந்திருக்கிறாங்கல்ல, அப்ப என்ன செய்றாங்க, ஒரு சல்லடையில போட்டு அவைகளை அப்படியே புடைக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அதுல சேர்ந்து கலந்திருக்கக்கூடியவைகள் கீழே போயிடும், அல்லது நல்லவைகள் கீழே வந்துடும், தேவையில்லாதவைகள் மேலே ஒட்டிக்கொள்ளும். அது மாதிரி நான் எல்லா இனத்திலிருந்தும் அவர்களை வேறு பிரிப்பேன். இதில் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 12 கோத்திரத்துல முழுசா இருக்கிற 12 கோத்திரமும் இனி வருகிற இந்த இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரிக்க போகிறதில்லை என்கிற ஒரு செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபை முழுசு அழிக்க மாட்டேன், பாவம் செய்கிற இனத்தை பூமியில் இல்லாதபடி அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பாவம் செய்கிற இனம் இஸ்ரவேலில் அழிக்கப்பட்ட இனத்தை குறித்து ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகிறார். இதோ கர்த்தராகிய ஆண்டவருடைய கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்திற்கு அல்லது பாவமுள்ள இனத்துக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடி அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுசும் அழிக்க மாட்டேன். அப்படின்னா யாக்கோபின் வம்சத்தில் இருக்கிற ஒரு ராஜ்யத்தை தான் நான் அழிப்பேன் என்பது அதனுடைய பொருள். பாருங்க, யாரு அங்கே விட்டு போயிருக்கிறாங்க, யார் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. இஸ்ரவேலுடைய துவக்க கால கோத்திரங்கள், யாக்கோபுடைய 12 பிள்ளைங்க, அவர்கள் ஒவ்வொருவரும் கோத்திர பிதாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதுல 12 கோத்திரம் இருக்கு. நான் அதை வேகமா வாசிக்கிறேன், அதை நீங்க எழுதி கொள்ளுங்கள் அல்லது குறிச்சுக்கோங்க. பாருங்க, ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ 12 வந்துருச்சா? 12 கோத்திரம். இப்ப பாருங்க, முத்திரை போடப்பட்ட கோத்திரங்கள் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தில் முத்திரையிடப்பட்ட கடைசி கால எழுப்புதல்ல 12,000 ஊழியர்கள் கொண்ட 12 இனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த இனத்தை நீங்க எழுதுங்க. இதுல எது விட்டு போயிருக்குன்னு பாருங்க. யூதா, ரூபன், காத், ஆசேர், நப்தலி, மனாசே, சிமியோன், லேவி, இசக்கார், செபுலோன், யோசேப், பென்யமீன். இது ஒரு 12 கோத்திரம். இந்த 2 கோத்திரத்தை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா அதுல ஒரே ஒரு இனம் மாத்திரம் இல்லாமல் விடப்பட்டிருக்குது. அந்த இனத்துக்கு பேரு தான் என்பது பெயர். அந்த இனத்துக்கு தான் என்பது பெயர். தான் இனம் மாத்திரம் இதுல இல்லை. அதற்கு பதில மனாசே என்ற ஒரு இனம் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. யோசேப்புடைய பிள்ளைகள் 2 பேர், மனாசே, எப்ராயிம் என்ற 2 பேர். இந்த 2 பேருக்கும் இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள்ல இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்கே கொடுக்கப்பட்ட பட்டியல்ல யோசேப்பின் பேர் இருக்கிறது, மனாசேயின் பேர் இருக்கிறது, எப்ராயிம் பேரும் விடப்பட்டிருக்கிறது. எப்ராயிமை ஒருவேளை யோசேப்போடு கூட நம்ம சேர்த்து கொண்டால் கூட தான் என்கிற கோத்திரம் விடப்பட்டிருக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோசேப்பின் கோத்திரம் மனாசே, எப்ராயிம் என்று 2ஆ பிரிஞ்சிருந்தாலும் மனாசே கோத்திரத்தின் பெயர் குறிக்கப்பட்டிருக்கு, ஆனா எப்ராயிம் என்ற பெயர் இல்லை. யோசேப்பை ஒருவேளை எப்ராயிமோடு நம்ம இணைத்து கொண்டால் கூட அதுல விடப்பட்ட ஒரே ஒரு இனம் இந்த இனம்தான். அப்ப இந்த இனம் இப்ப இருக்குதா இல்லையா, அது மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படுமா? ஏன்னா முத்திரை போட்ட இனங்கள்ல இந்த ஒரு இனம் மாத்திரம், இந்த தான் என்கிற இனம் மாத்திரம்
அதில் வேதத்தில் காட்டப்படாமல் அது மறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது விடப்பட்டிருக்கிறது. அதில் எழுப்புதல் வந்ததாகவோ அதில் 12,000 ஊழியர்கள் எழும்பினதாகவோ எங்கும் நம்மால் வாசிக்க முடியல. இது நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. அடுத்த காரியம் பாருங்க, 3வது செப்பனியா மூலம் உரைக்கப்பட்ட காரியம். செப்பனியா என்ன சொல்றாரு? 3வது அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்கள். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண்கள் நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்றாரு, நீங்கள் ஆராதிக்க முடியாம போயிருச்சு, உங்களை தேவாலயத்திலே சேர்க்க முடியல. ஏனென்றால் இவர்கள் துரத்தப்பட்டதிலிருந்து அல்லது தேசம் 2ஆ பிரிஞ்சதிலிருந்து அவர்கள் எருசலேம் தேவாலயத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகை காலங்களில் தான் போய் ஆராதிக்க முடியும். அதிலும் அவர்கள் துரத்தப்பட்ட பிறகு அவர்கள் மறுபடியும் தேவ ஆலய ஆராதனையை பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அவர்கள் சிதறிப்போன எல்லா இடங்களிலும் அவர்கள் அடிமைகளைப் போல நடத்தப்பட்டாங்க. அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். உன்னை சிறுமைப்படுத்தின எல்லா தேசத்தாரையும் நான் பனிஷ் பண்ணுவேன், தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு காரியம் சொல்றாரு, நீங்க எந்தெந்த தேசங்கள்ல செதறி போனீங்களோ அந்த தேசத்துல நான் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக பண்ணுவேன். அப்ப அந்தந்த தேசங்கள்ல இவர்கள் ஒரு கொஞ்ச காலம் அடிமையா இருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த தேசத்தின் ஜனங்கள்ல இவர்கள் வித்தியாசமா ரொம்ப புகழ்ச்சிக்குரியவர்களாக அல்லது ஞானம் உள்ளவர்களாக ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இவர்களை கர்த்தர் அந்த தேசத்துல மாற்றுவார். ஒரு விசேஷ குடிமக்களாக மாற்றுவார். அதற்கு பிறகு அவங்க எந்த தேசத்தில் இருந்தாங்களோ அந்த தேசத்திலே அப்படி ஆக்குவார். அப்படி ஆக்கின பிறகு நான் உங்களை அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்து உங்கள் சுய தேசத்திலே சேர்ப்பேன், உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். என்னுடைய தேசத்துல உங்களுக்கு வாக்கு பண்ணின அதே தேசத்துல உங்களை மறுபடியும் சேர்த்துக்கிருவேன். அப்போ உங்களை சேர்க்கறதுக்கு முன்னால நீங்கள் அடிமைப்பட்டிருந்த தேசத்திலேயே நான் முதல் கட்டமாக உங்களை உயர்த்துவேன், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன். அந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடைந்த பின்பு நீங்கள் அங்கிருந்து அந்த கீர்த்தியோடும் புகழ்ச்சியோடும் என் தேசத்துக்குள்ளே சேர்த்து கொள்ளப்படுவீங்க. சேர்த்து கொள்ளப்பட்டு நான் இங்கேயும் உங்களை மேன்மையும் புகழ்ச்சியுமா வைப்பேன். இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது அடிக்கடி இதுக்கு கீழே கோடு போட்டு நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொள்வது உண்டு. நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அது ஆக்சுவலா சிதறி போன இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். அது நம்ம சுதந்திரிக்கலாம்னா எடுத்துக்கொள்ளலாம், தப்பு ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை தானே. ஆனால் ஆக்சுவலாக அந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறதுனா, சிதறி போய் அடையாளத்தை இழந்து போய் அவர்கள் சிதறுண்டு போன தேசத்தில் அடிமைகளாக இருந்தவர்களை அவர்களுக்கு எங்கெல்லாம் புகழ்ச்சி வருது பாருங்க. முதல்ல கொஞ்ச நாள் அடிமையாக இருப்பாங்க, அந்த தேசத்திலே அவருடைய நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். அதில் செல்வந்தர்களாக மாறுவாங்க, புகழ்மிக்கவர்களாக மாறுவாங்க. அதற்கு பிறகு அவர்களை கர்த்தர் சொந்த தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு வருவார். இங்கேயும் அவர்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கப்படுவார்கள் என்பது கர்த்தருடைய வேதம் சொல்ற காரியம். அப்போ இன்றைக்கு இருக்கிற உலக தேசங்களில் எந்தெந்த தேசங்களில் வித்தியாசமாக ஒரு இனத்தார் அல்லது ஒரு கூட்டத்தார் நல்ல ஞானம் உள்ளவர்களாகவும் உலகத்தில் பெரிய சாதனைகள் செய்து புகழ் மிக்கவர்களாகவும் பெரிய செல்வ சீமான்களாகவும் இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் நம்ம ஒரு சந்தேக பார்வையில் பார்க்கணும். ஒருவேளை கர்த்தர் அவர்களை இந்த இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றாக இருந்தாலும் இருக்கக்கூடும், யாருக்கு தெரியும். அடுத்து பாருங்களேன், அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது?
செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். இப்ப செப்பனியா ஒன்று சொல்றார். என்ன சொல்றாரு? எத்தியோப்பியாவில சிதறி போனவர்களை பற்றி சொல்லுகிறார். எத்தியோப்பியானா உங்களுக்கு தெரியும். எத்தியோப்பிய தேசம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி எத்தியோப்பியா. அப்ப அதுல சொல்றார் செப்பனியா 3:10, எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையில் இருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். உங்களை நான் மறுபடியும் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நீங்கள் உங்கள் சொந்த தேசத்தில் இருந்த போது எப்படி தேவாலயத்துக்கு காணிக்கை கொண்டாந்தீங்களோ அது மாதிரி நீங்கள் உங்களுடைய நிலையை உணர்ந்து எத்தியோப்பியாவின் நதியின் அக்கறையில் இருந்து என்னிடத்திலே சிதறுண்டு போன நீங்கள் காணிக்கைகளை கொண்டு வருவீர்கள். காணிக்கை கொண்டு வருவதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிறோம். இவர்கள் இருக்கக்கூடிய லொகேஷன் நமக்கு காட்டப்படுது. இவங்க எங்க இருக்கிறாங்களாம்? எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் பேர் சிதறி போனவங்க அங்க போய் குடியிருக்கிறாங்க. ஒருவேளை அங்க போய் அவர்களுடைய கலாச்சாரம் மாறி இருக்கலாம், மொழி மாறி இருக்கலாம், அவருடைய மற்ற பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கலாம், நிறம் கூட மாறி இருக்கலாம். ஆனால் அவர்கள் சிதறுண்டு போனவர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப சின்ன தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் பெரிய தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் நிறைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லி இஸ்ரவேல் புத்திரர் காணாமல் போனவர்களை கர்த்தர் கடைசி காலத்தில் கொண்டு வருவார். ஏன் கடைசி காலத்தில் கொண்டு வருவார் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இந்த நடுப்பட்ட காலங்களில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த தீர்க்கதரிசனங்களில் சொல்லப்பட்டதை போல இஸ்ரவேலர்கள் திரும்பவும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே கொண்டு வரப்படவில்லை. இதுவரைக்கும் வரல. யூதர்கள் தான் வந்திருக்கிறாங்க. யூதர்கள் செதறி போய் பல நாடுகளுக்குள்ளே போய் கஷ்டப்பட்டு நிறைய தேசங்கள், இந்தியாவில் கூட நிறைய பேர் இருந்தாங்க. அதற்கு பிறகு தங்களுக்கு சொந்த தேசம் வந்த பிறகு யூதர்களும் கொஞ்சம் பென்யமீனர்களும் அவங்க மறுபடியும் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு வந்துட்டாங்க. அதனால தான் நான் மறுபடியும் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். இஸ்ரவேல் தேசத்தில் இப்போ இருக்கிறவர்கள் முழு இஸ்ரவேல் கோத்திரத்தார் அல்ல. அதில் இருக்கிற 2 கோத்திரத்தார் மாத்திரம்தான் அங்கே இருக்கிறாங்க. மற்றவர்கள் அங்கே இல்லை. மற்றவர்கள் எங்கே இருக்கிறாங்க? அவர்கள் பல இடங்கள்ல சிதறி இருக்கிறாங்க. அவர்கள் சிதறி இருக்கக்கூடிய இடங்களை பற்றி வேதம் காமிக்குது. அப்ப இந்த யூதர்கள் திரும்ப வந்தாங்களே, நம்ம பல சமயத்துல யூதர்கள் இஸ்ரவேலர்கள் என்ற பெயர்ல நம்ம நினைச்சிருவோம். அதனால உண்மையான இஸ்ரவேலர்களை பற்றி நம்ம யோசிக்காம போயிடுவோம். அந்த யூதர் இஸ்ரவேலர் என்ற அந்த பெயர் குழப்பம் நமக்கு இருக்கு. இப்ப இருக்கிற தேசத்துக்கு இஸ்ரேல் தேசம்னு பேரு. ஆனால் அதில் இருக்கிறவர்கள் முழு இஸ்ரவேலர்கள் அல்ல. அப்ப திரும்பி வந்தது யாரு அப்படின்னு பார்த்தா யூதர்களும் கொஞ்சம் பென்யமீனர்களும் திரும்ப வந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்ப மீதி 10 கோத்திரத்தார் இருந்தாங்களே, அவங்க எங்கேயோ காணாம போய் அடையாளத்தை இழந்து போய் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை விளங்காம செதறி போயிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கூட்டி சேர்க்கப்படணும். அப்ப சரித்திரத்துல இது மாதிரி யூதர்கள் திரும்பி வந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடத்தப்படவில்லை. ரோமர்கள் ஆண்ட காலத்திலும் சரி, இஸ்ரவேல் தேசத்தை கிரேக்கர்கள் ஆண்ட காலத்திலும் சரி, பிரிட்டிஷார் அல்லது அந்த துருக்கியர்கள் ஆண்ட காலத்திலும் சரி, ஒட்டமான் பேரரசு என்று சொல்லுகிற துருக்கி பேரரசு அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளுமை செய்தது. அதுக்கு பிறகு பிரிட்டிஷார் ஆளுமை செஞ்சாங்க. அப்போ வரைக்கும் கூட இந்த 10 கோத்திரத்தை சேர்ந்தவங்க யூதர்கள் திரும்பி வந்த மாதிரி திரும்பி வரவில்லை. ஆனால் திரும்பி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இதுவரைக்கும் திரும்பி வரலன்னா இனிமேல் திரும்பி வருவார்கள் என்பது அர்த்தமாகிறது. இனிமேல் என்பது நம்ம இப்பவே ஏறத்தாழ கடைசி காலத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இந்த கடைசி காலத்துல நடக்கிற ஒரு நிகழ்வாக அது வேதத்துல காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இதுதான் அந்த கடைசி கால எழுப்புதலில் ஒரு அடையாளமாகவும் கடைசி கால இஸ்ரவேலின் எழுப்புதலாகவும் கருதப்படுகிறது. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்வது என்னன்னா, அடுத்து இஸ்ரவேல்ல நடக்கக்கூடிய காரியம், நம்ம இஸ்ரவேல்ல யூதர்கள் திரும்பி வந்ததை பார்த்துட்டு நம்ம திருப்தி அடைஞ்சு போய் கர்த்தர் சொன்னது நடந்துருச்சு பார்த்தீங்களா, அவர் ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் அவர்களை கொண்டு வந்து விட்டார். யாரை கொண்டாந்து இருக்கிறாரு? யூதர்கள் தான் வந்திருக்கிறாங்க. மீதி காணாமல் போன 10 இனங்களும் வந்து சேர வேண்டும். அவர்கள் பல இடத்துல இருக்கிறாங்க. அவர்களுடைய அடையாளம் மாறி
அவர்களுக்கே தெரியாது நம்ம யாருன்னு தெரியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல சிதறி இருக்கிறாங்க. குடும்பமா தனித்தனியா பார்ட்டா அவர்கள் எல்லாம் சிதறி இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் எப்படி இந்த கடைசி காலத்தில் கொண்டு வர முடியும்? இந்த கடைசி கால எழுப்புதல்ல நடக்க போகிற பிரம்மாண்டமான எழுப்புதல் இதுதான். பிரம்மாண்டமான ஒரு அதிசயமான காரியம் இதுதான். மறுபடியும் சிதறி போன இனம் தன் சொந்த தேசத்தில் கூட்டி சேர்க்கப்படும். அது எப்படி நடக்கும்? நடக்க வாய்ப்பு இருக்குதா? இதை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சில குறிப்புகளை நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை வாசிச்சு பார்ப்போம் பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 1 சில வசனங்கள். இது ரொம்ப முக்கியமான இடமா இருக்கிறதுனால இந்த பகுதியை கண்டிப்பா நீங்க பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு நான் வாசிக்க சேர்ந்து நீங்களும் வாசிக்கணும். எசேக்கியேல் 37 1-14 வரைக்கும். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். பாருங்க, இவர் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரு. திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய கை இவர் மேல வந்து உட்காருது. உட்கார்ந்த அடுத்த நிமிஷம் இவர் ஆவிக்குள்ளாகிறார். ஆவிக்குள்ளாகி இவருடைய சரீரம் தனியாகவும் ஆவி தனியாகவும் வேறு பிரிக்கப்பட்டு இந்த ஆவியை கர்த்தர் எடுத்து கொண்டு போகிறார். இது தீர்க்க தரிசன வரம் உள்ளவர்களுக்கு அல்லது தீர்க்க தரிசிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவம். இதே எசேக்கியேலை நீங்க பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரத்துல 11வது அதிகாரத்துல 37 போன்ற பல இடங்கள்ல இவர் ஆவிக்குள்ளாகி எடுத்துக்கொள்ளப்பட்ட சம்பவம், அந்த அனுபவம் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்துல கூட யோவானை கர்த்தர் ஆவியில எடுத்துக்கொண்டு போனதை சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் யோவானை பார்த்து ஏறி வா என்று சொன்னார். யோவான் உடனே பரலோகத்துக்கு ஏறி போகிறார். எப்படி சரீரத்தில் ஏறி போக முடியுமா? இல்லை, அவர் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு ஆவியிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆவி என்பது நம்ம மனுஷ சரீரம் மாதிரியே இருக்கும். அது அங்கே கடந்து போனது. இங்கே பாருங்க, அவர் மேல் தேவனுடைய கை அமர்ந்த போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே பிரவேசித்து அந்த ஆவியானவர் எலும்பையும் கணுக்களையும் ஊன்களையும் தனித்தனியா பிரிச்சிருவார். இந்த ஆவி தனியாக பிரிக்கப்பட்டு என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தினார். ஒரு பெரிய வேலி, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, பெரிய மைதானம் மாதிரி இருக்கு. அதுல சுற்றிலும் சில குன்றுகள் மாதிரி பெரிய பெரிய பாறைகள் இருக்கு. அங்க கொண்டு போய் நிறுத்தி அந்த பள்ளத்தை பார்க்க சொன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எலும்புகள். என்னை அவைகளின் அருகே நடக்க பண்ணினார். இப்ப முதல் காரியம் அவரை கொண்டு போறாரு. 2வது அவரை அந்த எலும்புகளை அவர்களின் அருகிலே சுற்றி நடக்க பண்ணினார். 3வது பாருங்க, இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. எலும்புகள் தனித்தனியா பார்த்தா பிரிஞ்சிருந்தது. எலும்பு கூடு ஸ்கெலிட்டனா இல்லை. கையெலும்பு தனி, காலெலும்பு தனி, தலை எலும்பு தனி, விலா எலும்பு தனி, நெஞ்சு எலும்புகள் ஒன்னொன்னு ஒரு பக்கம். யாருடைய எலும்பு யாருன்னே தெரியாது. அது எப்போ வந்து அப்படி பிரிக்கப்பட்டு விழுந்ததுனால உலர்ந்து போய் அதுல இருக்கிற பசை, அதுல இருக்கிற அந்த ஈரப்பதம் எதுவுமே இல்லாம காஞ்சி செத்து சுண்ணாம்புன்னு சொல்றாங்கல்ல, சுண்ணாம்பா கிடக்குறாங்க அந்த இடத்துல. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் இதை அறிவீர் என்றேன். அதேதான் இப்ப ஜனங்கள் சிதறி போயிட்டாங்களே, யூதர்கள், இஸ்ரவேலர்கள், அந்த 10 கோத்திரம் சிதறி போயிட்டாங்களே, மறுபடியும் அவங்களை சேர்க்க முடியுமா? அவங்கெல்லாம் கரைஞ்சு மறைஞ்சு பல வருடங்களாக, ஏறத்தாழ 2500 வருஷத்துக்கு மேல அவங்க இனங்களை மறந்து பல இடங்களில் கரைஞ்சு போயிட்டாங்களே, இவங்களை மறுபடியும் சல்லடையில சலித்து அரிப்பதை போல் அரிச்சு கொண்டு வர முடியுமா? சாத்தியமா? நம்ம என்ன சொல்லணும், இது எப்படி நடக்கும்? ஆனா இவர் சொல்றாரு, என்ன பதில் சொல்லுவது? எசேக்கியேல் சொல்றார், தேவரீர் அதை அறிவீர், நீங்க நினைச்சா நடக்காது என்ன இருக்குது? அப்பொழுது அவர்
நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்ப பாருங்க, கர்த்தர் இந்த உலர்ந்து போன அந்த எலும்புகளை பார்த்து ஒரு செய்தியை சொல்லுகிறார், ஒரு வார்த்தையை அனுப்ப சொல்லுகிறார். அந்த வார்த்தையை தாமே நேரடியா சொல்லாம, அந்த இடத்துல கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார், எசேக்கியேல் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் நினைச்சா அவரே சொல்லிடலாம், ஆனா அவர் சொல்லல. அந்த வார்த்தையை மனிதர் கையிலே கொடுத்து, நீ அவைகளை நோக்கி சொல்லு அப்படின்னு சொன்னார். என்ன சொல்லணுமா? நீங்கள் உயிரடைவீர்கள். காணாம போயிட்டோம், அடையாளம் இழந்து போயிட்டோம், நம்ம யாருனே தெரியலன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களே, நீங்க மறுபடியும் உயிரடைவீர்கள் என்ற ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, ஒரு தேவனுடைய வார்த்தை. அந்த எலும்புகளை பொறுத்தளவில் இது அவர்களுக்கு சொல்லப்படுகிற சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்ன? நற்செய்தி. செத்துப்போன நீங்க மறுபடியும் உயிரோடு எழும்புவீர்கள் என்பதுதான் அந்த எலும்புகளுக்கு கொடுக்கப்படுகிற நற்செய்தி. அதை ஒரு மனிதர் மூலமாக கொடுத்து அவர்களை அந்த எலும்புகள் இருக்கிற இடத்துல எல்லாம் சுற்றி நடக்க பண்ணி அங்கே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை நான் சொல்றதை சொல்லு அப்படின்னு சொல்லுகிறார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். மற்றவங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க? இது எப்படி நடக்கும்? அவர் சொல்றார், நம்ம சொல்லலாமா? சொன்னா அவர்கள் உயிரடைவார்களா? நம்ம இங்கே வந்து மாட்டிக்கொண்டோமே அப்படிலாம் நினைப்போம். ஆனா இவர் பாருங்க, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒரு பெரிய இரைச்சல் சத்தம், கல் பாறைகள் உருளுவதைப் போல பெரிய காற்று, சூறாவளி காற்று அடிக்கிற மாதிரி ஒரு இரைச்சல். இந்த வார்த்தைகள் சொல்லப்படும் போது அந்த எலும்புகளுக்கு நடுவிலே ஒரு அசைவு உண்டாகிறது, ஒரு இரைச்சல் உண்டானது. இதோ அசைவு உண்டாகி அந்த எலும்புகள் அசையுது, அந்த வார்த்தையில் அதிருது. அப்ப கர்த்தர் இந்த கடைசி காலத்துல உலர்ந்த எலும்புகளை கூட்டி சேர்க்கிற ஒரு வார்த்தைய அல்லது அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு சுவிசேஷத்தை பூமியிலே அருளப் போகிறார். அதை மனிதர்கள் மூலமாக கொண்டு வரப்போகிறார். அப்பொழுது பாருங்கள், அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கல. அப்ப யாருடைய கையெலும்பு அங்க கிடக்கோ அது அந்த எலும்போட வந்து சேர்ந்து கொண்டது. எந்த தலையோடு கூட அதோடைய முதுகெலும்பு சேரணுமோ அந்த தலையோட வந்து சேர்ந்து கொண்டது. பீஸ் பீஸா பிச்சு போட்டது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தருடைய வார்த்தை கூட்டி சேர்க்கிறது. எந்த பிழையும் இல்லாம ஒருத்தனுடைய எலும்பு அங்க போயிருச்சு, ஏன் எலும்பு அங்க வந்து, அது பேச்சுக்கே இடமில்லை. ஒவ்வொன்றினுடைய எலும்புகள், சின்ன பிட்டு எலும்பு கூட வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆச்சரியப்பட்டு பார்க்கிறேன். என்னடா, ஒரு வார்த்தை தானே சொன்னோம், கர்த்தர் சொன்னது தானே திருப்பி சொன்னோம். அந்த வார்த்தை வந்த உடனே இந்த எலும்புகள் எல்லாம் அசைந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி கொள்ளுகிறதே, என்ன இப்படி ஒரு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன். அந்த எலும்புகள் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் ஒன்னோட ஒன்று சேர்ந்த உடனே மேலே பார்த்தீங்கன்னா நரம்பு சுத்துது. நரம்பு என்பது ஒரு சிக்கலான ஒரு காரியம் இல்லை. நரம்பை பிரித்து போட்டால் அதை சேர்க்க முடியாது. எத்தனையோ கிலோமீட்டர் நீளத்துக்கு வரும்னு சொல்கிறாங்க ஒரு மனிதனுடைய நரம்பு. அப்போ இந்த நரம்புகள் கரெக்டாக அந்தந்த நரம்பு அந்தந்த இடத்துல சேர்ந்து கொண்டது. மாம்சம் அதன் மேலே மூடிக்கொண்டது. அப்படியே வந்து மாம்சம் அப்படியே மூடுது. மேல் புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. மேல் அப்படியே ஸ்கின்னு வந்து மூடுது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வடிவம் கிடைத்து விட்டது, ஒரு அடையாளம் கிடைத்து விட்டது. இப்போ நீங்கள் அந்த முகத்தை பார்த்தா அது யாருன்னு உங்களுக்கு தெரியும்.
முதல்ல எலும்பை பார்த்தா யாருன்னு தெரியாது. இப்போ அதுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு. இது இன்னார் என்பதை பார்க்க முடியும். செத்த பிரேதத்தை பார்த்தா அடையாளம் தெரியுமில்ல. அந்த காலத்து எகிப்திய ராஜாக்கள், பழைய பார்வோன் தன்னுடைய உடலை அப்படியே பக்குவப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறாங்க காட்சியில். அதை பார்த்தா நமக்கு தெரியும், இதான் பார்வோன் அப்படின்னு தெரியும். இப்போ சதை வந்துருச்சு, ஒரு அடையாளம் கிடைத்து விட்டது இவைகளுக்கு. இது இன்னார் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. முழு உருவம், மூக்கு, கண்ணு, காது, வாய் பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்சலாம். அந்த அடையாளம் கிடைச்சிருச்சு. இப்போ ஆனால் ஆவி இல்லாது இருந்தது. இப்போ கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றது. அடுத்து ஆண்டவர் என்ன சொல்றார்னா, முதல்ல யாரை பார்த்து பேசணும்? எலும்புகளை பார்த்து பேச சொன்னார். அந்த எலும்புகளுக்குள்ளே ஒரு அற்புதம் நடந்தது. அவைகளுக்கு ஒரு உருவம் கிடைத்தது. தங்களுடைய சொந்த உருவமே மறுபடியும் அவைகளுக்கு உண்டாக்கப்பட்டது இந்த வார்த்தையினால. ரெண்டாவது பாருங்க, கர்த்தர் இப்ப எலும்புகளை பார்த்துல ஆவியை பார்த்து பேச சொல்லுகிறார். அந்த ஆவியை பார்த்து, நீ காற்று திசைகள் 4 வந்து இவர்கள் மேல் ஊது என்று சொல்லப்பட்டது. இவங்கெல்லாம் யாருன்னா, கொலை செய்யப்பட்டு மரித்து சுண்ணாம்பு மாதிரி ஆகி அவருடைய ஜீவனை இழந்து அடையாளத்தை இழந்து எலும்புகளாக மாற்றப்பட்டவைகள். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இப்பதான் முழு வடிவம் அதற்கு கிடைக்கிறது. ஒரு சேனை மாதிரி உருவாகி காலூன்றி நிற்கிறாங்க. கண்ணு அசையுது, கையை தொட்டு பார்த்தீங்கன்னா நாடி துடிப்பு இருக்கிறது, நாசியிலே சுவாசம் வந்து விட்டது, அவைகளை தொட்டு பார்த்தால் உணர்வு இருக்கிறது. இப்ப மனிதர்களாக ஒரு பெரிய சேனை மாதிரி உயிரோடு அவர்கள் எழுப்பப்பட்டார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. நீ ஒரு தரிசனம் பார்க்கிற நினைக்கிற, அல்லது இப்போ நடக்கிறதா நினைக்கிற, இல்ல, இது இனிமேல் வரக்கூடியதை நான் உனக்கு காண்பிக்கிறேன். இது யாருன்னு கேட்டா, சிதறி போய் அடையாளத்தை இழந்து போய் உயிர் இல்லாதவர்களாக ஜனங்களுக்குள் காணப்படாமல் போன இஸ்ரவேல் புத்திரரே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். பார்த்தீங்களா, அவைகள் எல்லாம் இப்ப எழுந்து நிற்குது. இப்போ அந்த உயிர் பெற்ற எலும்புகள் அல்லது உயிர் பெற்ற சரீரங்கள் பார்த்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றார். என்ன சொல்றார்? நீ இப்போது அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு வரவும் பண்ணுவேன். அப்ப 3 செய்தி. ஒன்று எலும்புகளுக்கு சொல்லப்பட வேண்டியது, ஒன்று ஆவிக்கு சொல்லப்பட வேண்டியது, மூன்றாவது உயிர் பெற்று எழுந்த அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு சொல்லப்பட வேண்டியது. அப்ப 3 கட்டமா இருக்குது. நம்ம போய் சொல்லணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ட்ராக்ஸ் அடிச்சுட்டு போய் எங்களுடைய சாட்சி இதை படிச்சு பாருங்க, அது இல்ல. நான் சொல்லுகிற சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம்னா நற்செய்தி என்பது பொருள். எலும்புகளுக்கு உயிரடைவீர்கள் என்று சொல்வதுதான் நற்செய்தி. அப்ப அந்த எலும்புகளுக்கு, நீங்கள் உயிரடைந்தவர்களுக்கு நீங்கள் மறுபடியும் உங்கள் தேசத்தில் சேர்க்கப்படுவீர்கள் என்று சொல்வதுதான் நற்செய்தி. அப்ப இவர்களுக்கு என்று பிரத்யேகமாக 3 காரியங்கள், 3 செய்திகள் இறங்கி வர வேண்டி இருக்கிறது. அதை மனிதர்களிடத்தில் கர்த்தர் இறக்கி வைப்பார், மனிதர்கள் அதை நோக்கி பேசணும். அப்ப இந்த இடத்துல எழுப்புதலே கர்த்தர் பயன்படுத்த போகிற
இஸ்ரவேல் எழுப்புதலை பயன்படுத்த போகிற புறஜாதிகளுக்கு ஒரு பெரிய பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். எலும்புகளை இணைக்கவும், அவைகளை ஒன்று சேர்க்கவும், அவைகளுக்கு சதையை உண்டாக்கவும் ஒரு செய்தி உங்கள் வாயிலிருந்து புறப்படும். உங்களை பயன்படுத்துவார். அடுத்து அந்த வார்த்தைகளை நீங்கள் அவர்கள் இருக்கிற இடத்துல சுற்றி நடந்து பேசும்போது, அப்படின்னா அவங்க ஒவ்வொரு தேசத்துல சிதறி இருப்பாங்க, அந்த தேசங்களுக்குள் அந்த வார்த்தைகள் கொண்டு வரப்படும் போது அவர்கள் உணர்வடைந்து கர்த்தர் ஒருவேளை அவங்ககிட்ட பேசலாம். அவர்கள் நாம் தான் அது என்பதை அடையாளம் கண்டுகொள்ளுவார்கள். அதுக்கப்புறம் அதோட கூட நம்ம வேலை முடிஞ்சிடல. அதற்கு அடுத்து அவர்களை ஆவியிலே கொண்டு வந்து அந்த ஆவிகளை நோக்கி பேசுவதற்கு ஒரு செய்தியை கர்த்தர் நம்ம இடத்துல தருவார். அப்பொழுது அவர்கள் உயிரடைவார்கள். உயிரடைந்தால் மாத்திரம் பத்தாது, அவர்களை தங்கள் சொந்த தேசத்துக்கு கொண்டு வரும்படிக்கு மூன்றாவது செய்தி. இந்த 3 செய்திகளும் கடைசி காலத்தில் இஸ்ரவேலர்களின் எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்த போகிற பாத்திரங்கள் வழியாக ஒரு 3 செய்தி இறங்கி வர வேண்டி இருக்குது. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ கேட்டு வச்சுக்கங்க, நாளைக்கு புரியும். அந்த அழைப்பை கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலுக்கு பயன்படுத்த போகிற பாத்திரங்கள் வசமாக கர்த்தர் ஒப்படைப்பார். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவங்கள அந்த வார்த்தையை சொல்லி அவர்கள் தங்களுடைய ஸ்தானங்களிலிருந்து வெளியே புறப்பட்டு வரும்போது கர்த்தர் அடுத்த ஒரு காரியத்தை சொல்றார். இது மாத்திரம் பத்தாது, செத்த நீங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டீர்கள், அதற்கு பிறகு ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டு தேசத்தில் சேர்க்கப்பட்டீங்க. அது பத்தாது, நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வீர்கள். அங்கதான் எழுப்புதல் வந்து நிற்குது. 4வது கட்டம், முதல்ல இணைக்கப்படுதல், அடுத்து அவர்கள் உயிர் பெறுதல், 3வது அவர்கள் தேசத்திலே கொண்டு வரப்படுதல், 4வது அவர்கள் எழுப்புதல் அடைதல். நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதைத்தானே நம்ம ரிவைவல்னு சொல்றோம். அப்போ திரளான அந்த ஜனங்கள், தங்களுடைய அடையாளத்தை இழந்தவர்கள், அவங்கள பத்தி தான் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுதான். அவர் உண்மையில அந்த இடத்துல போய் எலும்பில் போய் நின்று எலும்புகள்லாம் சேரல. அந்த தரிசனத்தை ஆவியிலே கொண்டு போய் என்ன நடக்க போகிறது என்பதை ஆவியிலே அவருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். யோவான் கூட பாருங்க, அவர் பார்த்தது அவர் இருந்த அந்த நேரத்தில் உண்டான காரியம் அல்ல, இனி வரப்போகிற காரியங்களை தான் கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அதே போல அவங்க பார்த்தாங்க. அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, கடைசியில என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். இதுக்கு மேல என்ன இருக்கு? கர்த்தரை உரைக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல இது நடக்குமா நடக்காதா? அதெல்லாம் எங்க போயிருப்பாங்க, யாருக்கு தெரியும்? எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? ஏன் கண்டுபிடிக்கிறீங்க? அவர்கள் இருக்கிற இடத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவர்கள் உலர்ந்த எலும்புகள் எங்கே இருக்கிறது என்ற இடத்துக்கு கர்த்தரே உங்களை கொண்டு போறார். எசேக்கியேலை கர்த்தர் எலும்பு இருக்க பள்ளத்தாக்குக்கு வான்னு சொல்லல, கர்த்தரே கொண்டு போயிட்டார் அந்த இடத்துல. அவர்களை அந்த எலும்புகள் சிதறி இருக்கிற இடத்துல சுற்றி வர பண்ணுகிறார். அவங்க பார்க்கறாங்க, எங்கெங்கெல்லாம் சிதறி இருக்கிறாங்களோ இந்த சுவிசேஷகர்களுடைய பாதங்கள், எலும்புகளுக்கான சுவிசேஷத்தை அறிவிக்கிற அவருடைய பாதங்கள் அந்த இடத்தை சுற்றி வருது. அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி கர்த்தரிடத்திலிருந்து அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்ட போது அங்கே தனித்தனியா பிரிக்கப்பட்டிருந்த இஸ்ரவேலர்கள் உணர்வடைந்து அவர்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு அதற்கு பிறகு ஒரு முழு சரீரமாக மாற்றப்பட்டு அப்புறம் ஆவியை நோக்கி ஒரு செய்தி சொல்வதற்கு ஒரு செய்தியை கொடுத்து அப்போ இவர்கள் உயிருள்ள மனிதர்களாக எழும்பி அதுக்கப்புறம் கர்த்தர் அவர்களை தேசத்தில் கொண்டு வந்து கடைசி அந்த எழுப்புதல் எங்கே முற்று பெறுகிறன்னு பார்த்தா அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறார்கள். செத்தவன் உயிரோடு எழும்புறது பெருசில்லை, எழும்பினவன் தன்னை எழுப்பினவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்கிறான். பாருங்க, அங்கதான் எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. உங்களை நான் சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்ப இதுல அவர்களுடைய பங்களிப்பு ஒன்று இருக்கு. அதிலே கர்த்தர் பயன்படுத்தின எசேக்கியேல் என்பது எசேக்கியேலை குறிக்கல, இந்த எலும்புகளை உயிர் பெற பண்ண போகிற, அவர்களை ஆவியை தரப்போகிற, சொந்த தேசத்துக்கு கொண்டு வரப்போகிற
வேறு ஒரு கூட்டத்தாருக்கு பிரதிநிதியாக எசேக்கியேல் காட்டப்பட்டிருக்கிறார். இப்போ என்ன எசேக்கியேல் வந்தா சொல்ல போறார்? இல்லை. எசேக்கியேல் என்பது நான் ஒரு மனிதர்களிடத்திலே அல்லது மனிதர்களிடத்திலே இந்த வார்த்தைகளை கொடுத்து உலர்ந்த எலும்புகளை சேகரிக்கவும், உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற வைக்கவும், உலர்ந்த எலும்புகளை அதனுடைய தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கவும், உலர்ந்த எலும்புகளை நான் கர்த்தர் என்று அறிய பண்ணத்தக்கதாக 4 வேலைகளை கர்த்தர் எசேக்கியேல்களுக்கு வைத்திருக்கிறார். என்ன இங்கே சுத்தி பார்க்குறீங்க? கர்த்தர் எசேக்கியேல் என்று சொல்லுவது உங்களைத்தான் சொல்லுகிறார். ஒருவேளை அதில் நீங்க இருக்கலாம். இந்த உலர்ந்து போன எலும்புகளை சேர்க்கக்கூடிய ஒரு பிரதானமான பணி இஸ்ரவேலின் எழுப்புதலிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது. நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஒருவேளை நான் இந்த எழுப்புதல் திட்டத்தில் இருக்கிறேன் என்றால் அதை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தை கூட்டி சேர்க்கிறதும் உம்முடைய ஜனத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வரவும் என்னை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தினால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு எசேக்கியேல் ஸ்தானத்தில் என்னை வச்சு நீங்க பயன்படுத்தினா எவ்வளவு பெரிய ஸ்லாகியம் என்று கர்த்தரிடத்திலே நம்ம கேட்கணும். சரி, இன்றைக்கு நமக்கு அதிக சமயமாகிவிட்டது. நாளைய தினம் நம்ம சந்திக்கும் போது இன்னும் சில முக்கியமான காரியங்களை பார்த்து கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டப் போகிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.